பொதுவாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன் இதிலெல்லாம் இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை தெரிஞ்சவங்களோடையோ இல்லை ஃபேமிலியோடவோ நாம் டூருக்கு போவோம். இது பொதுவாகவே இப்போது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். அப்படி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியுமே சுக்குநூறாக ஆக்கி, அது மட்டும் இல்லாமல் இயற்கையோட அழகை ரசித்து அந்த டைமில் நம்ம எதுவுமே நினைக்காம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்காக அப்படி போன ஒரு இடத்துல தன்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவிற்கான ஒரு சம்பவம் நடந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்படியாக ஒரு 5 பேர் டூர் போன இடத்துல நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கடந்த ஆண்டு மார்ச் மாசம் இந்த வழக்கை பத்தி கேள்விப்படுற எல்லோரையுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு வழக்கு அப்படின்னே சொல்லலாம். டூருக்கு போற நிறைய பேரையுமே கொஞ்சம் பயம்புறுத்துற ஒரு வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த 5 பேருக்கும் அன்றிரவு நடந்த படபடப்பான நிமிடங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் அந்த பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். கர்நாடகா மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹம்பி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடியது தான் சனாப்பூர் ஏரி. இந்த ஏரி அதோட அமைதியான சூழல், பவளப்பாறைகள், படகு சவாரி, சன்ரைஸ் வியூ அப்படின்னு இது போல பல இயற்கை அழகுக்கு பேர் போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் போட்டோகிராஃபி பண்றவங்க, இங்க இந்த ஏரியில குளிக்கிறவங்க, இது போல டூரிஸ்ட்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். யுனெஸ்கோ அறிவிச்ச 7 ஹெரிட்டேஜ் சைட்ல இதுவுமே ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த ஏரியால நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் பல டூரிஸ்ட்கள் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைம்ல விசிட் பண்ணாதான் இந்த ஏரியாவோட அழகை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக மார்ச் 6, 2025 வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் டூரிஸ்டோட கூட்டங்கள் குறைந்த வண்ணம் தான் இருந்துச்சு. அப்படியாக இருக்க ஒரு கைடு உட்பட 5 பேர் கொண்ட குழு இந்த ஏரியாவுக்கு ஸ்டார் கேசிங் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால வராங்க. மார்ச் 6, 2025 அன்னைக்கு இரவே இவங்களோட டின்னரை முடிச்சுட்டு ஸ்டார் கேசிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த சனாப்பூர், அதாவது துங்கபத்ரா டேமோட கெனல் பக்கத்துல இந்த ஸ்டார் கேசிங் பண்றதுக்கு மிகவும் தகுந்த இடம் அப்படிங்கிறதுனால அங்க இந்த 5 பேருமே போறாங்க. என்னதான் இந்த இடம் ஸ்டார் கேசிங்க்கு ஏதுவான ஸ்பாட்டா இருந்தாலுமே அந்த இடம் டூரிஸ்ட்கள் அதிகமாக இல்லை, குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். பிப்ரவரி வரைக்கும் தான் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறது. அப்படியாக இருக்கும்போது இது மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனால ஆளரவமற்று தான் இந்த ஏரியா இருந்திருக்கு. அதுவும் நைட் டைம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒதுக்குப்புறமான ஏரியாக்களில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. அந்த ஊர்க்காரங்களே அதிகமாக அந்த இடத்துல நடமாட மாட்டாங்க. இந்த 5 பேருமே அந்த லோக்கல் கைடு, ஹோம் ஸ்டே ஓனர், அவங்க மூலியமா போயிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே எல்லா வீடியோலையுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு கிரைம் ஸ்பாட்டா ஆகக்கூடிய இல்லை எந்த நேரம் வேணா மாறக்கூடிய இடமாக இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவுக்கோ அந்த இடத்திற்கோ போறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அவங்க இந்த ஸ்டார் கேசிங் பண்ணுறது அவங்களோட ஃபன், இதுக்காக மட்டும் யோசித்து போயிருக்காங்க. தவறாக எந்த விஷயமும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிறிய எண்ணம் கூட இல்லாமல் அதை பற்றி யோசிக்காமல் போனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது
பின்னாடி நான் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை யோசிக்காம போறதுனால தங்களோட வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கறதே யோசிக்காம தான் இந்த 5 பேருமே போயிருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தவங்க ஹோம் ஸ்டே ஓனர், அவங்களுமே ஒரு இந்திய நாட்டு பெண்மணி தான். அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். இதுல ஒருத்தவங்க இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லாம இந்த குழுல 3 ஆண்கள் இருக்காங்க. இதுல ஒருத்தர் பீபாஸ் நாயக், ஒடிசாவை சார்ந்தவர். டேனியல் யுஎஸ் சார்ந்தவங்க, அவருமே வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆண். பங்கஜ் அப்படிங்கிறவர் நாசிக், மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்காங்க. இப்படியாக இவங்க ஒரு குழுவா தான் அங்க போயிருக்காங்க. இப்படியாக இந்த 5 பேருமே அங்க ஸ்டார் கேசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டார் வாசிச்சுக்கிட்டு, அவங்க பாட்டு பாடிக்கிட்டு, இப்படியாக அவங்களோட வைபுக்கு செட் ஆகி அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம், ஒரு சம்பவம், அவங்க வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னல, அது நடக்க ஆரம்பிக்குது. இப்படியாக இவங்க ஒரு வைப்ல போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரே பைக்ல 3 நபர்கள் வராங்க. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது. முதல்ல இந்த இந்திய பெண்மணி ஹோம் ஸ்டே ஓனர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அவங்க கிட்ட பெட்ரோல் பங்குக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி கேட்கிற மாதிரி நின்று இருக்காங்க. பின்னர் பெட்ரோல் பங்குக்கு வழி சொன்னதுக்கு அப்புறம் காசு கேட்டிருக்காங்க. அப்படியாக காசு கேட்கும்போது இவங்க லாங்ல வந்திருக்கிறதாகவும் அமௌண்ட் எதுவும் பெருசா எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒடிசாவை சார்ந்த பீபாஸ் நாயக் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த நபர் 20 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படியாக அது பத்தல, எனக்கு இன்னும் அதிகமாக அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லோருமே ரெஃப்யூஸ் பண்றாங்க. இவங்க எல்லோருமே காசு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படியாக மறுக்கும்போது இந்த 3 இளைஞர்களோட பேச்சுமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சிறிது நேரத்தில் இந்த 3 ஆண்களுக்கும் அந்த 3 லோக்கல் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. இப்படியாக ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் கல் எடுத்து உன் மண்டையை உடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பைக்ல வந்த இளைஞர்கள் மிரட்ட ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. இப்படியாக இந்த விஷயம் நடக்க இந்த பக்கம் இந்த இஸ்ரேலி டூரிஸ்ட் அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல, இந்த இந்தியன் உமன் அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது, யார் இவங்க, ஏன் இந்த மாதிரி ரகலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியல. அப்படியாக இருக்கும்போது பயங்கர ரகலையா ஆகுது. ஒரு கட்டத்திற்கு மேல இந்த டூரிஸ்ட் ஆண்கள் 3 ஆண்களையுமே பலமா தாக்கி, அது மட்டும் இல்லாம இது போல தண்ணீர் போகக்கூடிய கால்வாய், அதுவும் ஆழமான கால்வாய், அதுல தள்ளப்பட்டதுனால அவங்களுமே பயங்கர இன்ஜுரி ஆகுறாங்க. உடனே இந்த பக்கம் அந்த இந்திய பெண்மணி அவங்கள இந்த 3 பேர்ல வந்த 2 நபர்கள் பிடிக்கிறாங்க. ஒருத்தன் அந்த டைம்லேயே அவங்களோட ஆடைகளை கழட்ட ஆரம்பித்து அவங்க கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இருவருமே அந்த இந்திய பெண்மணியை சீரழிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அந்த இஸ்ரேலி பெண்மணியை இந்த துங்கபத்ரா கால்வாய்க்கு அருகில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கூட்டு போய் அவங்களையும் ஒருத்தன் சீரழிக்கிறான். இப்படியாக இது கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள படப்பட நடந்து முடிஞ்சிருது. ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. அப்படியாக இருக்க இந்த 3 ஆண்கள் தள்ளிவிடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள 2 பேர் மேனேஜ் பண்ணி ஸ்விம் பண்ணி கரைக்கு வந்துடுறாங்க. மேலும் ஒரு ஆண், அவரை கண்டுபிடிக்கவும் முடியல, அவரு கரைக்கும் வரல. ஏன்னா அது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால, இருட்டா இருந்த காரணத்தினால இவங்களே கரை எது தெரியாம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. சரின்னு இவங்க இந்த 2 பெண்மணிகளை எங்க விட்டாங்களோ அந்த இடத்துக்கே போய் பார்க்கும்போது இந்த 2 பெண்மணிகளையும் சீரழிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த பொருட்கள், பணம் 9500 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது, மொபைல் போன் 2, இப்படியாக இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானுங்க. உடனே லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் போலீஸ் அலர்ட் பண்றாங்க. பின் இவங்க எல்லோருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. மேலும் இந்த இந்திய பெண்மணி கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் பெயர்ல தான் இந்த 3 பேரையுமே போலீசார் தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் மறுநாள் காலையில தான் இந்த ஒடிசாவை சார்ந்த அந்த நபர் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியாக அந்த நபரோட உடல் மட்டும் கரை ஒதுங்குது. ஸோ அவர் மட்டும் இறந்துட்டாரு இந்த 5 பேர் வந்த குழுவில். மேலும் போலீசார் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்றாங்க. கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பணம் பறித்தல், அட்டெம்ப்ட் டு மர்டர், ரேப், கேங் ரேப், இப்படியாக பல பிரிவுகளில் இந்த 3 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்றாங்க. தீவிரமா தேடி வராங்க. இதையடுத்து முதற்கட்டமா மல்லேஷ் மற்றும் சாய் அப்படிங்கிற 2 நாய்களையுமே 2 நாட்கள்ல அரெஸ்ட் பண்றாங்க போலீசார். அது மட்டும் இல்லைங்க, இவங்க அதே ஊரை சேர்ந்த சாய் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 21 வயது தான் ஆகுது இந்த இருவருக்குமே.
மேலும் இவர்கள் கொத்தனார் வேலை பார்க்கிறதா சொல்லப்படுது. கட்டுமான வேலை பார்க்கக்கூடியவங்க. மேலும் இதையடுத்து இந்த இருவர்கிட்டையுமே விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சு அந்த மூன்றாவது ஆள் சரணப்பா அவனையுமே உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இப்படியாக கங்காவதி ரூரல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டு இந்த 3 பேருமே அந்த போலீசார் தான் கைது பண்ணியிருக்காங்க. பின் போலீசார் இந்த 3 பேர்கிட்டயுமே இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறத முடிச்சிட்டு டீடைல்டான ஒரு சார்ஜ் ஷீட் கொப்பல் செஷன் கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் அட்டாக், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ரேப் அண்ட் அசால்ட், மேலும் ஐ விட்னஸ் இப்படியான பல டீடைல்கள் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது போலீசாரால் சமர்ப்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நபர்களிட்ட இருந்து திருடு போன அந்த பொருட்களையுமே ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. மேலும் பிப்ரவரி 6, 2026 இதே கொப்பல் செஷன் கோர்ட்ல இந்த மூவருமே குற்றவாளி அப்படிங்கிறது தீர்ப்பா வெளிவருது. பின் பிப்ரவரி 16, 2026 நீதிபதி சித்தானந்த நாயக் தலைமையில் நடந்த விசாரணையில இந்த மூவருக்கும் மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பின்னாடி கிடைச்ச தீர்ப்பாவே இருந்தாலும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறதுனால இவர்கள் 3 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த மரண தண்டனையை உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு தான் வெளிவருது. நம்ம சேனல்ல இந்த போல கிரைம் கேசஸ் தொடர்ந்து பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு கேஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத, அதாவது ரொம்ப ரேர் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ரேரான வழக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த நேமே கொடுப்பாங்க. அப்படியாக இந்த வழக்குக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த வழக்கு எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அப்படியாக இந்த கேஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுக்க என்ன காரணிகளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாதுகாப்பா கருதப்படுற ஒரு சுற்றுலாத்தலம், அங்க 2 பெண்கள் மிக கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை, அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். மேலும் சுற்றுலா பயணிகளை ஆழமான தண்ணியில தள்ளி விட்டு அது மட்டும் இல்லாம அவங்கள முழுகடிச்சு கொலை பண்ணதுக்கான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம மேலும் 2 நபர்களையும் தாக்கி பலத்த காயம் உண்டாக்குன ஒரு காரணம். இப்படியாக காரணிகள் எல்லாமே இந்த கேஸை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்ல வச்சிருக்கு. இது போல என்ன செஞ்சாலும் என்ன ஜெயில தான் தூக்கி போட போறாங்க அப்படிங்கிற மமதியில இருக்கக்கூடிய ஒரு நாய்களுக்கும் இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு பயத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அடுத்த முறை இதே போல ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிற எல்லா நாய்களுக்குமே இந்த ஒரு தீர்ப்பு ஞாபகத்துக்கு வரணும். இது போல தீர்ப்புகள் கொடுத்தாலும் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தாலும் இந்த மாதிரி நாய்கள்லாம் திருந்துவானுங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். இந்த விஷயத்துல இருந்து நாம யோசிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, இது போல ஆளரவமற்ற ஏரியாக்கள்ல போறத மேக்சிமம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம இருக்கக்கூடிய நம்மளோட சொந்த வீட்லயே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, ஆளரவமற்ற கேட்பாரற்ற இடத்திற்கு போறது, அதுவும் வேற ஒரு இடத்துல போறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்கக்கூடியது இல்லை. நீங்க சொல்லலாம் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், எல்லா டூரிஸ்டுமே வந்து போற இடம் தானே அப்படின்னு. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே இருந்தாலும் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஐயோ அம்மா அப்படிங்கிறதுக்கு பதிலா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே இருந்தாலும் அந்த இடம் அந்த நேரத்தில் சேஃபா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு போறதும் பார்த்துட்டு போறதும் தப்பே இல்லை, தவறே இல்லை. மேலும் இது போல ஆளரவமற்ற ஏரியாவா இருக்கு அப்படின்னும் போது நாம எல்லா கேஸ்லயுமே சொல்ற ஒரு விஷயம்தான், அந்த இடத்துல மட்டும் போலீஸோட ரோந்து பணிகள் அதிகமா இருக்கிறது, சிசிடிவி கண்காணிப்புகள் அதிகமா இருக்கிறது, தொடர்ச்சியான கண்காணிப்புகள் இருக்கிறது. இது மாதிரியான பல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நிறையவே கட்டுப்படுத்தலாம். ஆனா ஏன் அப்படி இந்தியாவில் மட்டும் நடக்கல அப்படிங்கிறது தெரியல. என்னதான் வெளிநாட்டை பார்த்து பல விஷயங்கள் இங்க கொண்டு வந்தாலும் இன்னும் இந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் கொண்டு வந்தா இன்னும் மக்களோட பாதுகாப்பு மேம்படும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். மேலும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் 7 இருக்குங்க. அதுல ஒரு சைட் இது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக உலக புகழ்பெற்ற ஒரு இடத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது, அது வெளிநாட்டு பெண்களாக இருக்கட்டும் இல்லை அந்த நாட்டு பெண்களாகவும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே ஒரு பெண்ணிற்கு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்தியாவில் பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் ஆகுது. இப்படியாக ஒரு வழக்கு வெளிநாட்டில் கேள்விப்படுறாங்க அப்படின்னும் போது எப்படி வெளிநாட்டில் இருந்து ஒரு பயணிகள் அப்படிங்கிறவங்க இந்தியாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வருவாங்க, அச்சத்தில் தானே வருவாங்க. அப்படி வெளிநாட்டு பயணிகள் அச்சப்பட்டு வரும் ஒரு நிலை தான் இந்த வழக்கை கேள்விப்படுற எல்லா வெளிநாட்டு பயணிகளுக்கும் இருக்கும். மேலும் இப்ப கொடுக்கப்பட்ட இது போல அதிரடி தண்டனைகள் மிக துரிதமா கொடுக்கப்பட்டா
இது போல குற்றங்கள் குறையும் அப்படிங்கறத எதிர்பார்த்து இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். மேலும் இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸா இருக்கும். மேலும் இந்த வழக்கை பத்தின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல வழக்குகளை இது போல நம்ம பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.